ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படம் என்னென்னா நாகபந்தம். இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துருவோம். ஒரு கோயிலில் ரொம்ப காலமாக பிரம்ம கமலம்ன்ற விஷயத்தை பாதுகாத்து வராங்க. அதை எப்படியாவது அடையணும்னு வில்லன் கேங் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கோயிலுக்கு போகிற ஒரே வழி நாகபந்தம் புத்தகத்தில் மட்டும்தான் இருக்கும். படத்தோட இன்ட்ரோவிலே பார்த்தீங்கன்னா ஹீரோவோட குடும்பத்தை அழித்து அந்த பிரம்ம கமலத்தை வில்லன் கேங் கைப்பற்றிடுவாங்க. படத்தோட செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த பிரம்ம கமலத்தை தேடி போவார். அது கண்டுபிடிச்சாரே இல்லையா, இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தை பார்க்கும்போது இந்த படம் ஒன் டைம் பார்க்குற மாதிரி இருக்கும் தான் நினச்சி நான் பார்த்தேன். ஆனால் இந்த படம் எனக்கு ஆவரேஜ் தான் பட்டுச்சுன்னு சொல்லலாம். என்னதான் இந்த படம் மேக்கிங்காக ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நம்மளால் இந்த கதையோட இந்த படத்தை ஒன்றிணைஞ்சு பார்க்கவே முடியல. இந்த படத்தோட பெரிய மைனஸே டியூரேஷன் தான். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கிட்ட இந்த படம் போகுது. ஃபஸ்ட் ஹாஃப் கூட ஒரு டீசெண்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃபில் ரொம்ப நேரம் போகிற மாதிரி ஆயிடுச்சு. செகண்ட் ஹாஃபில் ஹீரோக்கு தனியாக ஃப்ளாஷ்பேக் வர இந்த படத்தில் வரும். அதுவே பெரிய மைனஸ் அந்த படத்தில் நான் பார்க்குறேன். இந்த படம் எல்லாருக்கும் செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே கஷ்டம்தான். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த படத்தில் டியூரேஷனை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு முறை கண்டிப்பாக பார்த்துருக்கலாம். எனக்கு கதை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, 2.5 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து பார்க்குற அளவுக்கு பொறுமை இருந்தால் இந்த படத்தை வேணால் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.